வீத லீடர்ஸ் அமைப்பில் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர் கூறியதை போல போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு இன்றைய தினம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரை ஆனந்தாங்குளம் தெருவை சேர்ந்த ஒரு அன்பு தம்பியை அவரை இல்லத்திற்கு சென்று சந்தித்து நீங்கள் தொடர்ந்து இதுபோல குடிப்பழக்கத்தினால் நமது குடும்பம் சீரழியும் என்று சொல்லி அவர்களிடம் பேசி அவங்க குடும்பத்திலேயும் பேசி இன்றைய தினம் அவரை குடிபோயிலிருந்து இன்று முதல் அவரை நாங்கள் சரி செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சம்பிரதாய முறைப்படி அவரை அழைத்து சென்று ஆலத்தூர் ஐயனார் கோவிலில் ஒரு கயிறை கட்டி செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய தினம் இந்த பணி செய்த ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு வேலை செய்த ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கிறது. ஆகையால நமது வீர லீடர்ஸ் அமைப்பை சார்ந்த தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு பேரை முதல்ல மாத்தினோம்னாலே நம்ம கிட்ட இப்ப இருக்கிற எண்ணிக்கை 19 லட்சம் பேர் இருக்கிறோம். 19 லட்சம் பேரை சரி செய்யலாங்கிறது என்னுடைய ஒரு முயற்சி. அந்த முயற்சியின் வாயிலாக இன்றைய தினம் நான் எனது ஊரிலே பட்டுக்கோட்டையிலே ஒருவரை சரி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவரை தொடர்ந்து நாம சந்திக்கணும். அதுபோல பட்டுக்கோட்டையிலே இருக்கின்ற நண்பர்களை எல்லாம் சந்தித்து ஒரு குழுவாக அமைத்து நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி 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 அவங்கள வாரத்துல ஒரு நாள் பேசணும். அவங்களுக்கு தனிமையா இருக்கிறதுனாலதான், அவங்களுக்கு ஒரு வேற ஒரு நட்பு வட்டாரம் இருக்கிறதுனாலதான், அந்த நட்பு வட்டாரம் குடிக்கிற வட்டமா இருக்கிறதுனால மதுப்பிரியர்கள்லாம் சேர்ந்து தினமும் குடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகையால நாம தொடர்ந்து அந்த மாதிரியான மதிப்பிரியர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையானவற்றை உதவிகளை செய்து அவங்களுடைய குடும்பத்துக்கான மனிதனாக, நல்ல மனிதனாக, குடிபோதை இல்லா மனிதனாக மாற்ற வேண்டிய கடமை நமது தலைவர் சொன்னது போல் செய்ய வேண்டும். இந்த ஒப்பற்ற நாளிலே நான் ஒருவரை மாற்றியுள்ளேன் என்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். ஜெய் பாரத். தமிழ் அன்னையின் புகழ் ஓங்குக.